அந்த பின்னாடி அமைவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திருவண்ணாமலை திருப்பரந்துரை பின்புறமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கட்டடத்தில் முழுமையாக அந்த மணிவாசக பெருமான் எழுந்தருளி இங்கெல்லாம் வேறு விதமாக இங்கே மாற்றப்பட்டு மணிவாசக பெருந்தகை நமக்கு பின்னாடி அமர்ந்துதான் நமக்கு இனி போதிக்கப் போகின்றார். அந்த நிகழ்வு யதார்த்தமாக இன்று முதல் நிகழ்வாக உலகம் முழுக்க பார்க்கும் வண்ணம் நம்ம திருவாசக பாடலை எடுத்து சொல்வதனுடைய இன்னொரு பரிமாணமாக இவர்கள் பின்னாடி அறைகளுக்காக கட்டிடத்தை எழுப்பக்கூடிய காரணத்தினால் ஒவ்வொரு தடவை இங்கே உணவு எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் முதல் நாளாக எங்கே மணிவாசக சென்று அமைக்கப் போகிறானோ அந்த இடத்தில் நம்மளுடைய அடியார்கள் இன்று உணவை அங்கே எடுத்துக்கொண்டார்கள். மணிவாசக பெருமான் கொடுத்த பிரசாதமாக இது யதார்த்தமாக நடந்த ஒரு பெரிய நிகழ்வு. ஏன்னா முதல்ல அடியார்கள் போய் அங்க சாப்பிட்டு உண்டு மகிழ்ந்து, எப்பவுமே நம்ம ஒரு முதலாளிக்கு போனா முதல்ல நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு தான் மேல இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம். அதுதான் கண்ணப்பனும் செய்தாங்க. அதே போல கண்ணப்பன் செய்துதான் இன்று திருவண்ணாமலை திருப்பரந்துரை அடியார்கள் மாணிக்க வாசகருக்காக இன்று செய்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த பின்னாடி அமைய வேண்டிய இடத்துல நம்மளுடைய அடியார்கள் முதலிலே உணவு உண்டுட்டு மகிழ்ந்து பிறகு மணிவாசகரை அங்கு சென்று அமர்க்கலாம் என்ற நிலையிலே இதையெல்லாம் அவனுடைய கருணையினாலே அருணினாலே ஏற்படுத்தக்கூடிய முதல் நிகழ்வாக இந்த நாள் நமக்கு அமைந்தது என்பது மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய அற்புத நாளாக நமக்கு திருவண்ணாமலை திருப்பரந்துரை இன்று அடைந்தது. மிக அற்புதமாக இன்று நம்மளுடைய முருகனையா அவர்கள் அற்புத 10 தாண்டி போன வாரம் அற்புத 10 இருந்து சொன்னார். இந்த வாரம் சென்னி 10 மாறியது. எது அற்புதம்? அற்புதம் எது? அவன் திருவடி நமக்கு கிடைத்தது அற்புதம். அதனாலதான் முன்னாடி அற்புத 10 வச்சு அடுத்தது சென்னி 10 வச்சாங்க. அற்புதம் வாழ்க்கையில நடக்கவே முடியாதது நடந்து விட்டால் அற்புதம். நம் வாழ்க்கையில் நினைத்துக் கொண்டிருப்பது நடந்து விட்டால் அதிசயம். நான் நினைச்சிட்டு இருந்தா என்ன அதிசயம்? நான் நினைச்சதெல்லாம் நடக்குதுப்பா, பெரிய அதிசயமா இருக்குதுப்பா நம்ம சொல்வது உண்டு. நம்ம நினைத்தது நடந்து கொண்டிருந்தால் அது அதிசயம். நாம் நினைக்காதது நடக்கவே நடக்காது என்று நினைத்துக் கொண்டிருந்த போது நடந்து விட்டால் அது அற்புதம். அவனுடைய திருவடி நமக்கெல்லாம் கிடைக்குமா என்று ஏக்கத்தோடு, நமக்கெல்லாம் எங்க கிடைக்க போகுது? நான் பண்ண சேஷ்டைகளா எனக்கு திருவடி கிடைக்குமா, எனக்கு திருவாசகம் கிடைக்குமா? கிடைக்குமா? அப்ப அந்த திருவாசகம் நமக்கெல்லாம் கிடைக்குமா? திருவாசகம் நமக்கெல்லாம் பாடுறதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமா? நமக்கு ஒரு அடியார் திருக்கூட்டம் கிடைக்குமா? இதையெல்லாம் நம்ம போய் கத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு அடியார் திருக்கூட்டம் கிடைக்குமா? அந்த காட்டுகின்ற திருக்கூட்டமும் மெய்யடியார் திருக்கூட்டமா கிடைக்குமா? அது திருவண்ணாமலை திருப்பரந்துரை அடியார் கூட்டமாக நமக்கு கிடைக்குமா என்றெல்லாம் ஏங்கி தவித்த ஜீவாத்மாக்களுக்கு முருகனையா சொல்வதை போல திடீரென்று யார் மூலமாக சொல்லி எங்கேயோ வந்து இந்த கூட்டத்தோடு நாமளும் ஐக்கியமாயிட்டா அது அற்புதம். நடக்கவே நடக்காது. இதெல்லாம் நம்ம எங்க போய் கேட்கறது? திருவண்ணாமலையில எங்க போய் நான் வாரம் கூட்டம் இருக்குது, எங்க போய் நம்ம கேட்டு எங்க போய் இந்த உட்பொருள் நம்ம எங்கடா கேட்கறது? இதெல்லாம் நம்ம எங்கடா போறதுன்னு நம்ம தவித்துட்டு இருக்கிறது. உன்னுடைய தவிப்பை சிவபெருமானும் மணிவாசகரும் கூடி பேசி யார் மூலமாக உன்னை அனுப்பி நீ இந்த கூட்டத்தோடு போய் சேரு என்று சேர்த்து வைத்தானே, நீ எதிர்பாராமல் வாழ்க்கையில் நடந்ததே, நடக்கவே நடக்காது என்று நடந்ததே, அது அற்புதம். அதுதான் அற்புத 10. சிவபெருமானுடைய திருவடி தனக்கு கிடைக்குமா என்று அவர் ஏங்கி தவித்த போது கிடைக்காதது கிடைத்து விட்டது, அது அற்புதம். நம்ம எல்லாம் திருவாசகம் கிடைக்குமா என்று ஏங்கி தவிக்கவே இல்லை. தவிக்காத போதே இந்த ஜீவாத்மாக்கெல்லாம் திருவாசகத்தை கொடுத்து அற்புதத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் மணிவாசகர். இந்த அற்புத 10 தாண்டி சென்னி 10. அந்த சென்னி 10 அவனுடைய திருவடி நாம் சென்னியிலே வைத்து அந்த கருணையை அருளை பெறுவதற்கு கண்ணீர் மல்கும் தொண்டர். அது எப்படி போட்டிருக்காரு பாருங்க. தூயமா கண்ணீர் மல்கு தொண்டர். அப்படியே அந்த திருவடி நம்ம சிரத்துல இருக்குதா? திருவாசகம் நம்ம நாவல சொல்றோமா? இந்த உட்பொருள் எல்லாம் நம்மளுடைய செவிகளால கேட்கிறோமா? அட்டாடா, என்னால நம்பவே முடியலப்பா. எனக்கா இந்த அருள், எனக்கா இந்த கருணை, எனக்கா இந்த அருளை மணிவாசகர் தருகிறான். நான் எங்கேயோ எதையோ சுத்தி கொண்டிருந்தேனே. இந்த ஒரு திருவாசகம்னா என்னன்னு தெரியாம நாம உலக வாழ்க்கையில ஈடுபட்டு கொண்டிருந்தேனே. எனக்கா என் கையிலா என் திருக்கரங்களிலா இந்த திருவாசகத்தை கொடுத்து கேட்க வைத்திருக்கிறான்.
என்று எண்ணி கண்ணீர் மல்கு தொண்டர்கள். நாம் முழுமையாக திருவாசகம் முற்றோதல் நடந்த பிறகு இந்த திருவாசகத்தை எடுத்து நாம் சிரத்திலே வைக்கின்றோமே, அச்சோபதிகம் நிறைவு செய்த பின் அதனுடைய பொருள் சிவத்தையே, சிவ திருவடியே எடுத்து உன் சிரத்திலே வைத்து அவன் கருணையும் அருளையும் இந்த சென்னையிலே வைப்பதற்கு சமமாகத்தான் இந்த திருவாசகத்தை எடுத்து நாம் சென்னையிலே வைத்து நிறைவு செய்கின்றோம். இந்த மானிட சட்டையாய் தாங்கி பிறந்து சிவபுராணத்தில் ஆரம்பித்த இந்த மானிட சட்டையை தாங்கி பிறந்த இந்த ஜீவாத்மா 51வது பதிகம் நிறைவு செய்கின்ற பொழுது வெறும் மானிட சட்டையை தாங்கி பிறந்து அழுக்கோடு திரிந்த இந்த மனமும் அழுக்கோடு திரிந்த இந்த உடலும் திருவாசகத்தை சிவபுராணத்தை சொல்ல ஆரம்பித்த பொழுது அந்த 51 பதிகமும் அச்சோ பதிகம் வந்து நிறைவு செய்கின்ற பொழுது இந்த ஜீவாத்மாவும் ஒருவர் கூடி அந்த அடியார் என்று என்னை ஒருவர் சுட்டி காட்டுகிறாரே, அந்த அடியார் என்ற பட்டத்தை எளிதாக இந்த கூட்டத்தோடு வந்து உட்கார்ந்து அடியேனும் பெற்று விட்டேனே, அப்ப அந்த அடியார் பெற்றுக் கொண்டிருக்கிற பெரும் பாக்கியத்தை இந்த திருவாசகம் தந்தது, சிவம் தந்தது. இந்த சிவத்தை என் சிரத்திலே வைக்கின்றேன் என்கின்ற பொருள் தான் நம்ம அச்சோ பதிகத்தை நிறைவு செய்த பின் திருவாசகத்தை எடுத்து நாம் சிரத்திலே வைக்கக்கூடிய மரம். சென்னி மாமலர் சேவடிக்கண் சென்னி மண்டி மலரணும். அப்படி திருவாசகத்தை வைக்கும் போது நம்ம சென்னி எல்லாம் மலரணும், நம்ம சென்னி மலரணும். நமக்கு எங்கே மலருது? திருவாசகத்தை எடுத்து வைக்கும் போது தான் அப்பா தோட முடிச்சு அடுத்த நிமிஷம் வச்சுட்டா வீடு போடிடலாம். ஏன்னா அச்சோபதி வரைக்கும் பாடி 57 658 பாட இந்த திருவாசகத்தை எடுத்து நம்ம சிரத்துல சென்னியா மகிழ்ந்து இல்ல, நம்ம தேகம் மகிழ்ந்து. தோட முடிச்சு விட்டா ஓடி போன 4 மணி பஸ் 3:50 ஆயிடுச்சு, 10 நிமிஷம் ஓடி போய் பஸ்ஸை பிடிச்சி போய் ஓடிடலாம். இதோட முடியலட்டா இதோட 5:30 வரைக்கும் உட்காந்துருக்கணும். மனமும் சிந்தையும் அதுக்கப்புறம் 10ஆம் திருமுறை 11ஆம் திருமுறை ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஓம் நம சிவாய சொல்றாங்க. அதுதான் அது செய்யவே கூடாதுன்றது என்னுடைய கருத்து. நிறைவு என்பது திருவாசகத்தோடு உன்னுடைய ஆன்மா நிறைவு. அது இறுதி பதிகம் அல்ல. 51வது பதிகம் என்பது இறுதி பதிகம் அல்ல. அதற்கு பிறகு நீ திருமுறைகளை தொடர்வது என்பது அது திருவாசக முற்றது. திருமுறை விண்ணப்பம் என்று வைத்து விட்டால் 12 திருமுறைகளை சொல்லலாம். என்னுடைய கருத்து திருவாசகம் என்று திருவாசக முற்றோதல் என்று நீ ஆரம்பித்து விட்டால் 658 பாடை மட்டும்தான் உனக்கு திருவாசக முற்றோதல் என்பது அதற்கு பெயர். சென்னையில வைத்த பிறகு அதற்கு பிறகு என்ன இருக்கிறது கேட்பதற்கு, அவனிடம் கேட்டு வாங்குவதற்கோ அந்த பக்தியை வெளிப்படுத்துவதற்கோ 51 பதிகத்தையும் பாடி முடித்து திருவாசகத்தை எடுத்து சென்னையிலே வைத்து நிறைவு செய்த பிறகு வேறு என்ன இன்னும் அவனிடம் நாம் பாடப்படுவதற்கோ சொல்லப்படுவதற்கோ கேட்கப்படுவதற்கோ மிச்ச மீதி வேறு எது இன்னும் விட்டு வைத்திருக்கிறோமா? இல்லை. சென்னி 10 நிறைவு செய்தவுடன் அத்தனுடைய ஆன்மா தன்னிறைவு அடைந்தது. அத்தை அப்பா இத போதுண்டா சாமி, இதை தவிர எனக்கு வேற எதுவும் வேணாம். திருவாசகத்தை கொடுத்துட்டு இவ்வளவு பாடலை என்னை உட்கார வச்சு கேட்க வச்சு 658 பாடலை இடையில எந்த விதமான இடைஞ்சலும் எனக்கு கொடுக்காம அந்த முற்றோதல்ல முழுமையா என்னை உட்கார வச்சு கேட்க விட்டுட்டே, இதை விட வேற பாக்கியம் எனக்கு என்ன வேணும்? இதுவே எனக்கு போதும்னு இந்த திருவாசகத்தை எடுத்து சிரத்திலே வைத்து நிறைவு செய்த பின் மீண்டும் திருமுறைகளை நாம் தேடி போய் மீண்டும் நாம் ஆரம்பிக்கின்ற வாழ்க்கையை எனக்கு உடன்பாடு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதுல சண்முகையா உடன்படாமலாம் கூட இருக்கலாம், இல்ல பல ஆத்மாக்கள் உடன்படாம கூட இருக்கலாம். ஆனால் என்னுடைய கருத்து திருவாசகம் நிறைவு செய்த பின் அதற்கு பிறகு இந்த ஜீவாத்மாக்கு தாகம் என்பது இல்லை, அதற்கு பிறகு இந்த ஜீவாத்மா தேடுவது என்பது எதுவும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. இங்கே நம்மளுடைய முருகனையா அவர்கள் இன்று அற்புதமாக இந்த சென்னி 10 எடுத்து அற்புதமாக இங்கே கொடுத்திருந்தார். இதுல பாருங்க 10 பாடல். 10 பாடல்ல இந்த சென்னி மண்ணி என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு 10 பாடல்ல மணிவாசகர் குறிப்பிடுகிறார். 4 தடவை திகழுமே, 4 தடவை மலருமே, ஒரு தடவை மட்டும்தான் பொலியுமே, இன்னொரு தடவை சுடருமே. இப்ப இந்த 10 பாடல்ல இப்படி 4 தடவை திகழுமே, 4 தடவை மலருமே, ஒரு தடவை சுடருமே, ஒரு தடவை ஒளியுமே.
என்று போட்டிருக்கிறார். ஏன் எல்லாத்துலேயும் திகழுமே திகழுமேன்னு போட்டிருக்கலாம், மலருமே மலருமேன்னு போட்டிருக்கலாம். ஒரு தடவை மட்டும் மலருமே என்று போட்டு, ஒரு தடவை சுடருமே போட்டு, ஒரு தடவை பொழியுமே என்று ஒரு தடவையை குறிப்பிட்டு 4 தடவை அது மலருமே, இன்னொன்று திகழுமே, 4 தடவை. இதுக்கெல்லாம் ஏன் போட்டார்? இதெல்லாம் அடுத்த வாரம் நம்ம அடியார்கள் எல்லாம் பதில் சொல்றதுக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி போட்டாரு? 4 தடவை ஏன் திகழுமேன்னு போட்டாரு? 4 தடவை ஏன் மலருமேன்னு போட்டாரு? ஒரு தடவை ஏன் பொழியுமேன்னு போட்டாரு? ஒரு தடவை ஏன் சுடருமேன்னு போட்டாரு? அப்படின்னு விளக்கத்தை அடுத்த வாரம் நம்மளுடைய அதிகள் சொல்ல நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. அது முதல் பதிவாக நம்ம சண்முகையா புக் செய்து வச்சிருக்கிறேன். ஏன் 4 தடவை திகழுமேன்னு சொல்றதுக்கு அடுத்த வாரம் நான் விளக்கம் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறேன். அவருக்கெல்லாம் சேர்ந்து ஒரு சிறப்பு சொல்றேன். இல்ல, இதுக்கு ஆய்வு செய்யணும்ல. ஏன் அந்த வார்த்தையை அப்படி போட்டார்? எல்லாத்துலயுமே நம்ம அப்படி போட்டிருக்கலாமே. ஏன் இது இப்படி அது 4 தடவை ஒரு தடவை 10 பாடலையே ஏன் இப்படி போட்டிருக்கிறார் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு நான் அடியேன் சொல்கிறேன், நீங்க எல்லாரும் வீட்டுல போய் பாருங்க. உங்களுடைய ஆய்வுல உங்களுக்குள்ள மணிவாசகரும் உணர்த்துவோம் ஏன் அந்த போட்டிருக்கிறார். அப்ப அந்த பாடலை திருப்பி பாருங்க. எந்த பாடலை சுடருமேன்னு போட்டிருக்கிறாரோ அந்த பாடலை மீண்டும் மீண்டும் அந்த வரியை, வார்த்தைகளை அதை மீண்டும் மீண்டுமாக நீங்கள் உணர்த்துமாறு செய்தால் நிச்சயம் உங்களுக்கு மணிவாசக பெருந்தகை ஏன் அவன் போட்டான் அவனே உங்களுக்கு எடுத்தருளி அந்த விடையையும் அவன் தருவான், நிச்சயமாக தருவான். உங்களுக்குள்ள அந்த தேடல் இருந்து விட்டால் மணிவாசகரே அதற்கான விடையை தருவான். என்ற நிகழ்வில இந்த பதிகத்தை ஒரு பாடல் ஐயா அவர்கள் அதை சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். இருந்தாலும் என்னுடைய அவா அதிலே இன்னும் ஒரு சிறப்புக்குரிய ஒரு நிலையை இங்கே மணிவாசகர் நமக்கு தந்திருக்கிறார். அது என்ன பாடல் என்றால் 4வது பாடல். ஐயா சண்முகம் அந்த பாடலை கொஞ்சம் போதுங்க. ஆளும் கொண்டு எம் பணி கொள்வான் வைத்த மாமலர் செவடி கள்ளம் சென்னி வள்ளி வளருமே. எல்லாரும் பாடுங்க. வைத்த அந்த கடைசி 2 வரை எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. வைத்த மாமலர் செவடி கள்ளம் சென்னி வள்ளி வளருமே. வைத்த மாமலர் செவடி கண்ணம் சென்னி மண்ணி நம் சென்னி மண்ணி. சிறப்பு. இங்கே இந்த பாடலில் மணிவாசக பெருந்தகை 2 நிகழ்வுகளை இங்கே குறிப்பிடுகின்றார். முதல் 2 அடி திருப்பெருந்துறையினுடைய நிகழ்வு. அந்த திருப்பெருந்துறையுடைய நிகழ்வை தன் கண் முன்னாடி காட்டி, ஐயா அந்த 2 வரி, முதல் 2 வரி. பத்தர் சூழ பராபர பாரில் வந்து பார்ப்பான் என்ன. திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் திருத்தலத்திலே திருவாத ஊரராக வந்த அந்த மாணிக்க வாசக பெருந்தகையை குருந்தமர காட்டுக்குள்ளே இருந்து ஒரு ஒளியை எழுப்பி அந்த குருந்தமர காட்டுக்குள்ளே அமைச்சர் கோலத்திலேயே வர செய்து அமைச்சர் கோலத்திலே வந்த அந்த திருவாத ஊராரை பக்தர்கள் சூழ, அடியார்கள் சூழ வந்து அவன் குருந்த மரத்து அடியிலே அமர்ந்து பார்ப்பான். அந்தனர் உருவிலே வந்தானாம் சிவபெருமான். பக்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என அந்தனர் உருவிலே வந்து அமர்ந்து இந்த பக்தர்கள் சூழ விண்ணுலகத்திலிருந்து ஒரு அடியார் திருக்கூட்டத்தை அழைத்து வந்து அவர்கள் சூழ இங்கே சிவபெருமான் அமர்ந்திருந்த காட்சியை இங்கே குறிப்பிடுகின்றார். அந்த அடியார் திருக்கூட்டத்தில் என்னையும் ஒருவனாக, அந்த பக்தர்களில் என்னையும் ஒருவனாக அவன் சேர்த்து கொண்டான். அடிப்படை நிலை. இப்போ நம்ம திருவாசக முற்றோதல், இந்த திருவாசக முற்றோதல் என்பது
பக்தியினுடைய அடிப்படை நிலை. முற்றோதலிலே போய் கலந்து கொள்வது என்பது பக்தியினுடைய அடிப்படை நிலை. நம்ம குழந்தைங்களுக்கு பிறந்ததுக்கு அப்புறம் எல்கேஜில போய் நம்ம விடுறோம். ப்ரீ கேஜி, எல்கேஜி கொண்டு போய் விடுறோம். அந்த எல்கேஜில என்ன பண்றாங்க மிஸ்ஸுங்கெல்லாம் குழந்தைகளுக்கு ஏற்றவாறு நடனம் ஆடி, அவங்களுக்கு ஏற்றவாறு ரைம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து, பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து, அந்த பாட்டை பசங்களுக்கு புரிய வைக்கணும்னா என்ன பண்றாங்க? ஆடி பாடி அதை கொண்டாடி அந்த பசங்களோட பசங்களா அவங்க சேர்த்து அந்த பசங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அதைத்தாங்க இந்த ஆன்மீகத்துல அடிப்படை முயற்சி. இந்த திருவாசக முற்றோதல் என்பது எல்கேஜி பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை போல இந்த திருவாசக முற்றோதல்ல நம்ம ஆடி பாடி கொண்டாடி மகிழ்ந்து இந்த பாடல் எல்லாம் ரைம்ஸ் மாதிரி டீச்சர் மாதிரி என்ன பண்றாங்க? குருவானவர் இந்த திருவாசக முற்றோதலை நீங்க கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய பகுதி தான் திருவாசக முற்றோதல். அதுக்கப்புறமா இந்த ஆடி பாடி முன்னாடி எல்கேஜி எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா அவங்க பிளஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து மேல போகின்ற பொழுது அங்க டீச்சிங்னு ஒண்ணு சொல்றாங்க. அந்த டீச்சிங்னு சொல்லக்கூடியது சொல்லி கொடுக்கக்கூடிய முறை. முதல்ல ஆடி பாடி பாட்டுகளை சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் மாறி அடுத்த கணம் நீங்கள் போகும்போது உங்களுக்கு டீச்சிங்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற அடுத்த நிகழ்வு. எழுத வைக்கிறாங்க. ஒன்னாங்க ஏ எழுது, பி எழுது, சி எழுது, ஆ எழுது, ஆ எழுது, ஈ எழுது, எழுத கற்றுக் கொடுக்கிற முறை. அதைத்தான் திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற அடுத்த நிலை, பரிமாண வளர்ச்சி. திருவாசகம் முற்றோதல், திருவாசகம் முற்றும் எழுதுதல், அடுத்த பரிமாண வளர்ச்சி. இந்த பசங்க அடுத்தது +1 +2 எல்லாம் போச்சுங்கன்னா பிராக்டிகல். பிராக்டிகல் எவ்வளவு எடுத்த? இது சயின்ஸ்ல எவ்வளவு பிராக்டிகல், இது எவ்வளவு பிராக்டிகல். அதுக்கு என்ன பண்ணணும்? தானாவே சுயமாவே பிராக்டிகலா செய்து காட்டணும். அப்போ அது என்ன? சுய முயற்சி. இந்த ஆத்மாவுக்கு சுய முயற்சி கொடுக்கணும். பிராக்டிகல் எவ்வளவு பாஸ் ஆகிருக்குது, இந்த பிராக்டிகல் மார்க்னு ஒண்ணு உண்டு. சுயமாக அந்த சிந்திக்க வேண்டிய நிலை. 10வது முடிச்சு 11வது போகும்போது தானாகவே சிந்திக்க வேண்டும். தன்னுடைய தகுதிக்கு ஏற்ப என்ன குரூப் எடுத்தா நம்ம பாஸ் ஆகலாம், பாஸ் ஆக முடியாது. மேத்ஸ் குரூப் எடுக்கணுமா, பயாலஜி குரூப் எடுக்கணுமா, சயின்ஸ் குரூப் எடுக்கணுமா, ஹிஸ்டரி குரூப் எடுக்கணுமா, என்னவா நீ பின்னாடி ஆக போறியோ அதற்கு ஏற்ற படிப்பை 10வது முடித்தவுடன் 11வது போகும்போது நீங்களாக சுயமாக தேர்ந்தெடுக்க வேண்டிய, உங்கள் தகுதிக்கு ஏற்ப உங்கள் மார்க்கின் அடிப்படையிலே ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வு 11வது நிகழ்வு. அதை போலத்தான் நீங்கள் முதலிலே திருவாசக முற்றோதல் என்பது எல்கேஜில ரைம்ஸ் சொல்லி கொடுக்கிற மாதிரி, திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்பது 1வதிலிருந்து 10வது வரை நீங்கள் எழுதி பழகுகின்ற முறை. 11வதுல எங்க நீங்க தேர்ந்தெடுத்து என்ன குரூப் எடுக்கணுமோ அதை போலத்தான் நீங்கள் அடுத்ததாக திருவாசக பாடலுடைய உட்பொருளை உணரக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு, அது பரிமாண வளர்ச்சியில் கிடைக்கின்றது. இப்ப இந்த பரிமாண வளர்ச்சியிலே தான் திருவாசகம் முற்றும் ஓதுதல், திருவாசகம் முற்றும் எழுதுதல், திருவாசகம் முற்றும் உணருதல். அப்ப திருவாசகம் முற்றும் உணருதல் என்பது இந்த பாடலுக்கான உட்பொருள் என்ன, பரம்பொருள் என்ன என்று நாம் உணரத்தக்க வகையிலே தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கெல்லாம் பாருங்க, 2 நிலையை கடந்து திருவாசகம் முற்றும் உணருதல் என்ற நிலையில இந்த திருவண்ணாமலை திருப்பரங்குறை நீங்கெல்லாம் அடியார்களாக வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். அப்ப 2 நிலை இங்க எல்லாம் கடந்துட்டீங்க. திருவாசகம் முற்றும் ஓதியாச்சு, திருவாசகம் முற்றும் எழுதியாச்சு, திருவாசகம் முற்றும் உணர்தல் என்ற நிலையில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. எல்லாருக்கும் இந்த உணர்தல் பாக்கியம் கிடைச்சிருதா? ஆனால் இப்படி உணரக்கூடிய தன்மையை நீங்கள் BA வரைக்கும் படிக்கக்கூடிய தன்மையை மணிவாசகர் உங்களுக்கு கொடுத்து, திருவாசகத்தை உணரக்கூடிய தன்மையை கொடுத்துட்டு, நீங்க நம்ம பாதி பேர் என்ன பண்றோம், என்ன சொல்றோமா, நான் யாரையும் சொல்லல, பாதி பேர் என்ன பண்றோம், மீண்டும் நான் எல்கேஜிக்கே போய் உட்காந்துக்கிறேன், எனக்கு அதுதான் நல்லா இருக்குது, பாட்டு பாடுறதுக்கு ஆடுறதுக்கு தான் எனக்கு நல்லா இருக்குது, அதை பத்தி எழுதுறதுக்கோ உணரக்கூடிய தன்மையை என்கிட்ட இல்ல, மீண்டும் நான் எல்கேஜிலே போய் உட்காந்துக்கிறேன்னு எவ்வளவு உயர்த்தி உன்னை உணரக்கூடிய தன்மையை, வளர்த்தக்கூடிய தன்மையை மணிவாசக பெருமான் கருணையினால் கிடைக்க பெற்று பொழுது கூட நாம் மீண்டும் மீண்டுமாக அந்த திருவாசகம் முற்றும் ஓதுதல் என்ற பாடும் நிலையிலே தான் நாம் இருக்கின்றோமே தவிர அதை உணரக்கூடிய தன்மையை இன்னும் அடியே பெறாமல் இருக்கிறேன்.
நீங்கள் எல்லாம் உணரக்கூடிய தன்மையை தாண்டி போயிட்டு இருக்கிறீங்க. அடியேன் இன்னும் உணரக்கூடிய தன்மையில ரொம்ப ரொம்ப இங்க மணிவாசகர் எப்படி குறிப்பிடுகின்றார்? பக்தர் சூழ பராபரன் பாரில் வந்து பார்ப்பான் என. பக்தர்கள் சூழ, அடியார்கள் சூழ, அவன் திருவடியிலே வந்து தஞ்சமடைந்தார்களே, அவர்களை எல்லாம் அடியார்கள் ஆக்கி மீண்டும் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் திருத்தலத்திலே அவனையும் ஒரு பக்தனாக, அடியாராக, திருவாத ஊரராக வந்தவனை இவனும் ஒரு அடியாராக வந்து சூழ்ந்து அவனை அமர வைத்தான். அங்கே இருந்து புறப்பட்டது யாத்திரை. நல்லா பாருங்க, அடியேன் சொல்றது நல்லா கொஞ்சம் சிந்திச்சு உள்வாங்க. மனிதனாக வந்தான், அமைச்சராக வந்தான், குதிரை வாங்கவே வந்தான். குதிரை வாங்கவே வந்தவனை பக்தர்கள் சூழ, அடியார்கள் சூழ, அந்தனர் உருவிலே குருந்த மரத்து அடியிலே இருந்து ஒரு குரலை கொடுத்து இழுத்து வந்து அமர வைத்து, அந்த அடியார் திருக்கூட்டத்தில், பக்தர்கள் திருக்கூட்டத்தில் இவனையும் ஒருவனாக்கி உள்ளே அமர வைத்தான். அங்கே இருந்து புறப்பட்டது வெறும் அடியார் என்ற ஒரு நிலையில் இருந்து அவருடைய வாழ்க்கை திருவாத ஊரராக இருந்தவரை மாணிக்க வாசகராக மாற்றி ஒரு அடியார் திருக்கூட்டத்தில் ஒரு அடையவனாக்கி அவருடைய யாத்திரை புறப்பட்டது. அவருடைய யாத்திரை புறப்பட்டு எங்கே போய் நிறைவு செய்தது? எங்கே போய் நிறைவு செய்தது? இல்லை, அங்கதான் போய் நிறைவு செய்தார். அந்த யாத்திரை அங்கேதான் போய் நிறைவு செய்தார். அப்ப அங்கே போகின்ற பொழுது அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க. திருப்பெருந்துறையிலே பக்தர்கள் சூட வந்த அந்த பராபரன், அந்த பார்ப்பான், அந்த அந்தனர் உருவிலே வந்தவன் தில்லையிலே வந்ததும் வெறும் மனுஷனா வந்தவன அடியார் ஆக்கினா, தில்லையிலே வந்தவன சித்தராக்கினானா. அடுத்த 2 வரி போடுறார் பாருங்க மணிவாசகர். என்ன போடுறார் பாருங்க ஐயா, அந்த 2 வரி. சித்தர் சூழ சிவபிரான் தில்லை மூதூர் நடம் செய்வான். சித்தர்கள் சூழ்ந்திருந்தான். தில்லை என்பது சித்தர்கள் சூழக்கூடிய இடம். அந்த தில்லையிலே சித்தர்கள் சூழ நடம் செய்வானாம். திருப்பெருந்துறையிலே மணிவாசகர் கண்ட காட்சி மானிடனாக வந்து சிவபெருமானை கண்டது. அப்பொழுது அந்த திருவடி நடனம் புரிவது இவருக்கு தெரியவில்லை. சித்தர்கள் சூழ சிவபெருமான் தில்லை மூதூர் நடம் செய்வார். எங்கே சித்தர்கள் வாழக்கூடிய இடம்? தில்லை. அந்த தில்லையிலே வந்த பொழுது திருவாத ஊராக இருக்கும் பொழுது திருவாத ஊரில் மனிதனாக இருந்தான், மதுரையிலே அமைச்சனாக இருந்தான், திருப்பெருந்துறையிலே அதிபனாக மாற்றப்பட்டான், தில்லையிலே சித்தராக மாற்றப்பட்டான். திருவாத ஊராக இருந்த மனிதனாக சித்த சூட சிவபிரான் தில்லை மூதூர் நடம் செய்வான். எத்தனாகி வந்து இல்புகுந்து எம்மை ஆளும் கொண்டு எம் பணி செய்வான். அவன் எப்படி திருடன் போல எனக்குள் வந்து எனக்கே தெரியாம உள்ள வந்து புகுந்துட்டான். எப்படி பதுங்கி பதுங்கி உள்ள வந்தானோ, கதவை உடைச்சிட்டு உள்ள வந்தானோ, பூட்டிய கதவை அவன் பூட்டை உடைச்சிட்டு உள்ள வந்தானோ, எப்படி உள்ள வந்தானோ, எத்தனாகி வந்து இல்புகுந்து எம்மை ஆளும் கொண்டு எம் பணி கொள்வான். அவனுடைய திருவடிக்காக என்னை அவன் பணியை கொடுத்து என்னை ஆட்கொண்டான். எத்தனாகி வந்தான், திருடனாக வந்தான். எப்படி வந்தான்னு எனக்கே தெரியல, எப்படி உள் புகுந்தான் எனக்கே தெரியல. எத்தனாகி வந்து இல் புகுந்து நம்மை ஆளு கொண்டு நம் பணி கொள்வான். வைத்த மாமல சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருமி. இவ்வளவு அற்புதமாக மணிவாசக பெருந்தகை மனிதனை அடியாராக்கி, அடியாரை சித்தராக்கி, அந்த சித்தர் சூழ எங்க இருப்பான், பக்தர் சூழ எங்க இருந்தான், தன்னை எப்படி நிலையை மாற்றி அவனுடைய பணிக்கு அவன் ஆட்கொண்டு இந்த திருவாசகம் என்னும் நிலையை எனக்கு தந்தான். அந்த வைத்த மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி மலருவி. இந்த திருவாசகம் என்றுதான் வைத்த மாமலர் என்று மணிவாசகர் நினைப்பார் போல இருக்கிறது. தில்லையிலே கிடைத்தது அதுதானே அவருக்கு, திருவாசகம் தானே தில்லையிலே கிடைக்க பெற்றிருக்கிறது. அந்த வைத்த மாமலர் சென்னியில் வைத்த பொழுது அந்த சென்னி எப்படி இருக்குச்சா? மலர்ந்துச்சா. கூவி முட்டாக இருந்த அவருடைய ஆன்மா பரமாத்மா எங்கே மலர்ந்தது? தில்லையிலே வந்து மலர்ந்தது.
அது திருவாசகமாய் மலர்ந்தது என்று அற்புதமாக மணிவாசகர் இந்த பாடலின் மூலியமாக நமக்கு அருளுகிறார். காயாக திருவாத ஊரில் இருந்தவனை, காயாக இருந்த திருவாத ஊரரை திருப்பெருந்துறையில கனியாக்கினான். கனியாக இருந்த திருப்பெருந்துறையில் இருந்து புறப்பட்டவனை தில்லையிலே வருகின்ற பொழுது மலராக்கி, மொட்டிலிருந்து மலராக்கி மலரச் செய்து திருவாசகத்தை மலரச் செய்து நமக்கு தந்து அருளினார். அந்த வைத்த மாமனன் இந்த திருவாசகத்தை படிக்கின்ற பொழுதெல்லாம் நம்மளுடைய ஜீவாத்மா மொட்டாக இல்லாமல் மலரக்கூடிய தன்மையை இந்த ஜீவாத்மா பெறுகிறதோ அந்த ஆன்மா இறைவனுடைய கருணையை பெற்ற ஆத்மாவாய் இருக்கும் என்று இந்த பாடலின் மூலமா இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் என்பதுதான் அடியனுடைய கருத்து. தில்லைவாழ் அந்தணர்கள் என்று சொல்லக்கூடிய தில்லையிலே சித்தர்கள் சூடக்கூடிய தன்மை தில்லையில மட்டும்தான். சித்தர்கள் சூடக்கூடிய தன்மை. சித்தர்கள் அதாவது அவங்க தீட்சிதர்கள் பேரும். தீட்சர்கள், அந்தணர்கள். அந்தணர்கள் வந்து அந்தணர்கள் வேறு, தீட்சிதர்கள் வேறு, சித்தர்களும் தீட்சர்களும் ஒன்று.